நீண்ட இடைவேளைக்கு பிறகு வீரப்பன் அவர்கள் தொடர்பான ஒரு பதிவு. ஆனால் இந்த பதிவை Info7 வெங்கடேசனா நான் பதிவிடலை. சிவா மீடியாவோட ஒரு பார்வையாளனாக தான் இந்த பதிவை நான் போடுறேன். சிவா மீடியா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். தெரியாத நம்மளோட நேயர்களுக்காக சொல்லிக்கிறேன். வீரப்பன் என்பவர் ஒரு மொழி அப்படின்னா அதுக்கான டிக்ஷனரி அப்படிங்கிறது தான் சிவா மீடியா. இந்த சேனலை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் திரு சிவசுப்பிரமணியன் அவர்கள் மட்டும்தான் வீரப்பன் அவர்கள் தொடர்பான தரவுகள் அத்தனையுமே தெரிந்த ஒரே நபர். மற்றவர்கள் வேணா எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு பெருமை பீத்திக்கலாம். ஆனால் ஆதாரபூர்வமான துல்லிய தரவுகள் தெரிஞ்சது அண்ணன் சிவசுப்பிரமணியன் அவர்கள் மட்டும்தான். அவரோட சேனலுக்கு நானும் ஒரு தீவிர ரசிகன், பார்வையாளன். அந்த அடிப்படையில் தான் இந்த பதிவு. கூஸ் முனியசாமி வீரப்பன் அப்படிங்கிற பேரில் ஒரு வெப் சீரிஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. அதோட பாகங்கள் இப்போ வெளியில் வந்திருக்கு. நாமளும் கூட பார்த்தாச்சு. ஏதாவது அதில் புதுசாக இருக்குமா, அதுக்காக ஒரு ரிவ்யூ அப்படின்னு பல சேனல்களில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வீரப்பன் அவர்கள் தொடர்பான தரவுகளை அதிகம் தெரிந்த நபர்கள் யார் அப்படின்னா சிவா மீடியா பார்வையாளர்கள் தான். ஏன்னா வீரப்பன் அவர்கள் தொடர்பான எல்லா தரவுகளையுமே திரு சிவசுப்பிரமணியன் அண்ணன் சொல்லிட்டாரு. அதை தாண்டி வேற யாராலையும் சொல்லிட முடியாது. அப்படிங்கிறதால சிவா மீடியா பார்வையாளர்கள் எல்லாருக்குமே வீரப்பன் அவர்கள் தொடர்பான எல்லா விஷயங்களும் தெரியும். அந்த அடிப்படையில் இந்த கூஸ் முனியசாமி வீரப்பன் இதை பார்க்கும்போது நமக்கு வருத்தம், கோபம், ஆத்திரம் இது எல்லாமே வருது. எதனால் அப்படின்னா இந்த கூஸ் முனியசாமி வீரப்பன் வெப் சீரிஸ் 6 கோடி ரூபாய்க்கு மேலே விற்பனை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் வீரப்பனை வைத்து பல கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய இது மாதிரியான நபர்கள் பல படங்கள் வந்துருச்சு, பல வெப் சீரியல்கள் வந்திருக்கு. ஆனால் வீரப்பன் கூட்டாளிகள் பலர் இன்னைய வரைக்கும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லாருமே அரசாங்க பார்வையில் முன்னாள் குற்றவாளிகள். தண்டனை முடிச்சுட்டு வெளியில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, விடுதலை ஆகி வெளியில் இருக்கிறவர்களும் பலர் இருக்காங்க. ஆனால் அவர்கள் அனுபவித்த சித்திரவதைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் அப்படின்னு நாம் சொல்லிட முடியாது. தான் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்துட்டு எந்த நிம்மதி இல்லாமல் 10 வருடம் 20 வருடம் 24 வருடம் அப்படின்லாம் சிறையில் இருந்துட்டு அந்த ஒர்க் ஷாப்போட கொடுமைகள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தங்க வீட்டு பெண்களை மானத்தை பறி கொடுத்துட்டு கடுமையான சித்திரவதைகளை அனுபவித்து தற்காலிக ஊனமாகி நிரந்தர ஊனமாகி போலீஸுக்கு பயந்து 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 வாழ்ந்து தங்களோட குடும்பத்தினர் எந்த பாவமும் அறியாத குடும்பத்தினர் எல்லாத்தையுமே சித்திரவதைக்கு ஆளாக்கி இன்னைக்கு அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடியவர்களும் இருக்காங்க. ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான வீரப்பன் கூட்டாளிகளும் இருக்காங்க. ஆனால் வீரப்பன் அவர்களோட எந்த விதமான தொடர்புகளும் இல்லாமல் ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற பார்வையிலையும் இல்லை அவரை பற்றி ஒரு படம் எடுக்கிறேன், வெப் சீரியல் எடுக்கிறேன் அப்படிங்கிற பேர்லையும் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. திரு சிவசுப்பிரமணியன் அவர்களும் கூட பத்திரிகையாளர் தான் வீரப்பனை சந்திச்சார், பேட்டி எடுத்தார் அப்படின்னு இதில் யாராவது குறுக்கு கேள்வின்னு கேட்கலாம். திரு சிவசுப்பிரமணியன் அவர்கள் தன்னோட ஊதியத்துக்காக தான் பணியாற்றினார். அவர் ஒன்றும் பெருசாக இதில் சம்பாதிச்சிடலை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததுமான் புத்தகத்திற்கான அந்த தயாரிப்பு தொகையை கூட அவர் சம்பாதிக்கலை. அவ்வளவு வேலை அப்படிங்கிறத அதில் செஞ்சுருக்காரு. அவ்வளவு பயணங்கள், அவ்வளவு நபர்களோட சந்திப்புகள் எல்லாத்தையும் செஞ்சு அதற்கான அந்த ஒரு அசல் தொகை கூட அவருக்கு வரலை. ஆனால் மறுபக்கம் வீரப்பன் அவர்கள் தொடர்பாக என்ன படம் எடுத்தாலும் ஒரு நபர் வழக்கு போடுவார். அந்த படத்தில் என்னை பற்றி ஏதாவது தப்பாக வந்திருக்கும், அதனால் என்கிட்ட காமிச்சிட்டு தான் படம் போடணும். வீரப்பன் அவர்கள் தொடர்பாக ஏதாவது ஒரு புத்தகம் வெளியிட்டோம்னா அந்த புத்தகத்தில் என் தொடர்பாக ஏதாவது தவறான தகவல் இருக்கும், என்கிட்ட காமிச்சிட்டு தான் போடணும். அப்போ வீரப்பன் அவர்கள் தொடர்பான விவகாரத்தில் இவர் மேலே ஏதாவது தவறு இருக்கா என்ன? என்னை பற்றி ஏதாவது தப்பாக எழுதியிருப்பாங்க அப்படின்னா தப்பான ஏதாவது வேலையை செஞ்சவர்களுக்கு தான் இந்த மாதிரியான பயம் அப்படிங்கிறது வந்திருக்கும். சரி, அதை விட்டுடும். இப்போ நம்ம அதை பேச போகல. வீரப்பன் அவர்களோட கூட்டாளிகள் பலர் வறுமையில் வாடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தராக நாம் பார்ப்போம். வீரப்பன் அவர்களோட தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் சேத்துக்குழி கோவிந்தன் அவர்கள், இவரோட குடும்பத்தினர், இவரோட அண்ணன் கோவிந்தபாடியான் சின்ராசு இதுவரைக்கும் எங்கே இருக்கார் அப்படின்னே தெரியல. அவர் உயிரோடு இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இல்லை. கர்நாடக காவல்துறையினர் அவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு தான் பேச்சு அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் கூடுதலும் கூட.
அடுத்தபடியா அவரோட இன்னொரு அண்ணன் குழந்தை பையன் பாலாறு குண்டுவெடிப்புல காவல்துறையினரால் அழைச்சி செல்லப்பட்டு அந்த குண்டுவெடிப்புல இறந்தாரு. சேத்துக்குழி கோவிந்தன் வீரப்பன் அவர்களோட இறுதியில கொல்லப்பட்டாரு. ஒரே குடும்பத்துல 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு அவர்களோட சகோதரர்களோட பிள்ளைகள் எல்லாமே அந்த கோவிந்தபாடி அப்படிங்கிற கிராமத்துல பெரிய அளவுல வருவாய்க்கு வழி இல்லாம கூலி வேலை செஞ்சு தான் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. எந்த விதமான வருமானம் அப்படிங்கிறதும் கிடையாது. ஒருவேளை குழந்தை பையன் உயிரோட இருந்திருந்தா அவர் வாழ்க்கையில சம்பாதிச்சிருப்பாரு, பிள்ளைகளை காப்பாத்திருப்பாரு. கோவிந்தபாடியான் சின்ராசு தவறாவே இருந்தாலும் குற்றமே அவர் மேல இருந்தாலும் கைது செஞ்சு சிறையில் அடைச்சி விடுதலை செய்யப்பட்டிருந்தா, ஏன்னா அவர் கைதாகி வெளியில வந்தவர் தான், முறைப்படி தண்டனை வாங்கி கொடுத்திருந்தா சில ஆண்டுகள் தண்டனை அனுபவிச்சு வெளியில வந்து சம்பாதிச்சு பிள்ளைகளை படிக்க வச்சிருப்பாரு. இப்ப எதுவுமே செய்யாம அவங்க எல்லாமே கஷ்ட ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுபக்கம் துப்பாக்கி சித்தன். துப்பாக்கி சித்தனுக்காவது ஏதோ அப்பப்ப எங்களை மாதிரி யூடியூபர்கள், சின்ன சின்ன யூடியூபர்கள் என்ன மாதிரி இருக்கிறவங்க போறவங்க ஏதோ செலவுக்கு பணம் கொடுப்பாங்க, ஏதோ மளிகை ஜாமான் வாங்கி தராங்க. ஆனா அவரோட ஜீவனம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எந்த தப்புமே செய்யாம கொஞ்ச நாட்கள் காவல்துறையினர் பொய் வழக்கு போட்டதால தப்பிக்கிறதுக்காக வனப்பகுதிகளுக்குள்ள போய் வீரப்பனோட வாழ்ந்து பல ஆண்டுகள் சிறை தண்டனை கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து அனுபவிச்சு அவங்க வெளியில வர்றதுக்குள்ள அவங்களோட நிலம் பறிக்கப்பட்டு இன்னைக்கு அன்றாட சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. இப்படி கோடிகளில் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஏதாவது உதவி செஞ்சிருக்காங்களா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியுது. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட வீரப்பன் கூட்டாளிகள் அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டம், அன்றாட ஜீவனத்துக்கே கஷ்டம். நீங்க சிவா மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இருப்பிடம், அந்த சுற்றுச்சூழல் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கீத்து கொட்டா, 2 ஆடு, 1 கோழி, இப்படி கஷ்ட ஜீவனம் தான் பண்றாங்க. இதில் அந்த காலகட்டத்தில் காடு பிடிக்கிறது அப்படின்னு அந்த பகுதியில் சொல்லுவாங்க. அரசாங்க நிலத்தை செப்பனிட்டு கொஞ்சம் பயிர் செஞ்சுக்கிட்டு அந்த நிலத்தை அப்படியே அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலத்தை விற்க முடியாது, வாங்க முடியாது, ஆனால் பயன்படுத்தி விவசாயம் செஞ்சுக்கலாம். ஆனா இவர்கள் எல்லாமே வீரப்பன் வழக்கில் சிக்கினதால இவர்களால காடும் பிடிக்க முடியல. மற்றவர்களோட காட்டுல கூலி வேலை தான் இன்னைய வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேரை நீங்க பார்த்திருப்பீங்க, யாருக்கிட்டையுமே ஒரு நல்ல துணிமணி கிடையாது, அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் அரசாங்கம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அது முட்டாள்தனம். ஏன்னா அரசாங்கத்தோட பார்வையில இவர்கள் எல்லாம் குற்றம் செய்தவர்கள், முன்னாள் குற்றவாளிகள், விடுதலை ஆனவர்கள், இப்படிதான் அவங்க உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் வீரப்பன் அவர்கள் பெயரை சொல்லி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி வெப் சீரியல்கள் எடுக்கக்கூடியவர்கள், திரைப்படம் எடுக்கக்கூடியவர்கள் இவர்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்காங்களா? ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? வீரப்பனுக்கு நாங்க தான் உரிமையாளர், வீரப்பன் எங்களை தாண்டி எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய நபர்கள் இவர்களோட வாழ்க்கைக்கு எதுவுமே செய்யறது இல்லையே. இதுல வீரப்பன் அவர்களோட குடும்பம் அப்படிங்கிறது ஒரு விதிவிலக்கு. ஏன்னா அவங்களுக்கு உரிமை அப்படிங்கிறது இருக்கு. வீரப்பன் அவர்களோட மனைவிக்கோ அவர்களோட மகள்களுக்கோ உரிமை இருக்கு. தன்னோட தந்தையை பத்தி படம் எடுக்கணும்னா, தன்னோட தந்தையை பத்தி புத்தகம் எழுதணும்னா அவங்களுக்கு காப்புரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதால சில படங்கள், சில சீரியல்கள், இந்த கூஸ் முனியசாமி வீரப்பன் சீரியல் எடுக்கிறப்ப கூட அவங்களுக்கான அந்த காப்புரிமை தொகை அப்படிங்கிறது சில லட்சங்கள் வழங்கப்படுது. இந்த படத்துக்காக கூட முத்துலட்சுமி அவர்களுக்கு 20 லட்சமும், மகள்களுக்கு 5 லட்சம், 10 லட்சம் அப்படின்னு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதோ அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக அது பயன்படும். அவங்க பட்ட இன்னல்கள், கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் இது ஈடாகுமானா நிச்சயமா இல்லை. ஆனா வீரப்பன் அவர்களோட கூட்டாளிகள் கஷ்ட ஜீவனம், பெரிய அளவுல வீரப்பன் அவர்கள் கிட்ட அவங்க சம்பளம் வாங்கிட்டு வேலை செஞ்சாங்களான்னா இல்லை. ஏதோ வயிற்று பிழைப்புக்காக ஓடினாங்க. வீரப்பன் அவர்களோட போனால் வீட்டுக்கு ஒரு 100-200 கொடுத்து விடலாம், இதுக்காக போனாங்க. ஆனால் வாழ்க்கையை 20 வருடம் சிறையில் தொலைச்சி, 15 வருஷம் சிறையில் தொலைச்சி எல்லாருமே இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கஷ்ட ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் மறைக்கப்பட்ட இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, இருளர் பழங்குடியை வகுப்பை சேர்ந்த பல மக்கள் வீரப்பன் அவர்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் செஞ்சாங்க. இவங்களோட முகம் அப்படிங்கிறதெல்லாம் பொதுவெளியில் இன்னும் வரலை. இதெல்லாம் தெரிஞ்ச நபர் திரு சிவா மீடியா அண்ணன் அவர்கள் மட்டும்தான். வருங்காலத்தில் அவர் வெளியிடுவார் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. அந்த மாதிரி அந்த இருளர் பழங்குடி சமூகமும் கூட இன்னைய வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இதுல வீரப்பன் அவர்களோட எந்த தொடர்பும் இல்லாம காவல்துறையாலையும் அதிரடிப்படையாலையும் சித்திரவதைகளை அனுபவிச்சு உடல் எந்த வேலைக்குமே போக முடியாத அளவுக்கு சிதைக்கப்பட்டவர்கள் சாப்பாட்டுக்கு கஷ்ட ஜீவனம் பண்றாங்க. இவங்க பெருசா அவங்களுக்கு ஒன்றும் மாட மாளிகை கூட கோபுரங்கள் கட்டி கொடுத்துட வேண்டாம். ஆளுக்கு ஒரு 2 மாடு வாங்கி கொடுக்கலாம், ஒரு 4 ஆடு வாங்கி கொடுக்கலாம். கோடிகள் கொட்டுது வீரப்பன் வர்த்தகத்துல, இதை செஞ்சிருக்கலாம். சின்ன சின்ன யூடியூபர்கள் வீரப்பன் அவர்கள் தொடர்பாக ஏதோ ஒரு ஆர்வத்தில் பதிவு போட போறவர்கள் கூட அவர்கள் தொடர்பான நபர்களை சந்திக்கும் போது ஏதோ தங்களால் முடிந்த ஒரு 1000, 500, 2000 கொடுத்துட்டு வராங்க.
அன்புராஜ் அவர்கள் மாதிரியான நபர்கள் இன்னைக்கு அந்த பழங்குடி சமூக மக்களுக்காக தன்னால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அன்புராஜ் பெரிய கோடீஸ்வரர் கிடையாது. அவரும் கிட்டத்தட்ட 20 வருடம் சிறையில் இருந்துட்டு தான் வந்திருக்காரு. வெளியில வந்து சிறையில் அவர் படித்த அனுபவங்கள், சமூகம் அவருக்கு கொடுத்த பாடங்கள், இதை எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு ஏதோ நேர்மையான முறையில் பிழைச்சிக்கிட்டு தன்னால் முடிந்ததை அந்த பழங்குடி மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மாறா வீரப்பன் அவர்களை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிச்ச இந்த கூட்டம் எந்த விதமான உதவியும் செய்யலை. அதை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் வீரப்பன் அவர்கள் தொடர்பான வீடியோக்கள் பதிவிட்டு ரொம்ப நாளாயிடுச்சு. ஆனால் இதை என்னால் பேசாமல் இருக்க முடியல. இதை பேசணும் அப்படின்னு தான் நினச்சேன். இந்த வீடியோக்கள் கூஸ்முனிசாமி வீரப்பன் பார்த்த பிறகு எனக்கு முதல்ல தோணுதே இதான். வீரப்பன் அவர்களோட சேர்ந்து கஷ்டப்பட்டவன் அன்னாடங்காட்சியாக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். கோடிக்கணக்கில் வீரப்பன் பேரில் வர்த்தகம் பண்ணுறீங்களே, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு உங்களுக்கு மனசாட்சி உறுத்தாது? அப்படி அவர்களுக்கு ஏதாவது செய்யாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாடு உங்களுக்கு செரிக்குமா? எதுவுமே காலம்தான் பதில் சொல்லணும். என்னோட இந்த வீடியோ அப்படிங்கிறது சரியான பார்வை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.